லைஃப் பார்ட்னர் அப்படின்னா லைஃப்ல பாதின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க அவங்க உயிர்லயே பாதியை கொடுத்து தன் கணவனை காப்பாத்திருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த ரவிக்குமார் அப்படின்னு ஒருத்தர், அவரு குடிக்காம இருந்த நாளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் இப்படி தினமும் குடிச்சிட்டு வரனால இவருக்கு இவருடைய மனைவி அனிதாவுக்கும் தினமும் சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. இதனால அனிதா ரொம்ப மன உடைச்சலுக்கு உள்ளாகுறாங்க. ரவிக்குமார் தினமும் குடிச்சதுனால அவரோட கல்லீரல் மொத்தமாவே செயலிழந்து போச்சு. இப்போ அவரோட உயிர் எப்ப வேணா போகலாம் அப்படின்ற நிலைமை. கல்லீரல் டோனர் யாராவது கொடுத்தாதான் அவங்க கணவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அந்த நிலைமையில என் கல்லீரல் எடுத்துக்கோங்க, என் கணவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அனிதா அவர்களுடைய பாதி கல்லீரலை அவருடைய கணவருக்கு வந்து பொறுத்துறாங்க. இப்படி தன்னோட பாதி கல்லீரலை கொடுத்து தன்னோட கணவரை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறமா அந்த மனுஷன் நம்ம தெய்வம் நினைச்சு யாரையோ கும்பிடுறோம், ஆனா நம்ம கட்டின மனைவி தான் நமக்கு தெய்வமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளையே தெய்வமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கல்லீரல் உன்னோடது, இதுக்கப்புறம் நான் குடின்றத ஒரு சொட்டு கூட தொட்டு பார்க்க மாட்டேன்னு காலில் விழுந்து அழுகுறாரு. இன்னைக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஒவ்வொரு ஆண்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். நீ அடிச்சாலும் பிடிச்சாலும் ஓ மனைவி தான் உன் கூட கடைசி வரை இருப்பாங்க. உன் குழந்தைகள்லாம் உங்களுக்கு திருமணம் ஆனோடனே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் கூட உன் கூட ஒரே ஒரு ஜீவன் தான் நிற்கும். நீ தள்ளாடுற காலத்திலயும் உனக்கு சமைச்சு கொடுத்து உன்னை பார்த்துக்கும். அதுதான் உன்னோட மனைவி. உனக்கு என்னைக்குமே உன் மனைவி மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்க சுய இன்பத்துக்காக குடிக்கிறத விட்டுட்டு அந்த காசுல உங்க மனைவிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. ஓகே, தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர உங்க கணவர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்க இதுக்கப்புறம் குடிக்க மாட்டாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தர் திருந்தலாம். அவங்களுக்கு அவங்களோட கல்லீரல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது புரியலாம். ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பை. நான் உங்க அசோக், அன்னிது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.